மக்களே வணக்கம். நான் ஜெகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊர் சுற்று வட்டாரத்தில் முதன்மையான தொழில் அப்படின்னு சொன்னால் பனை மரத் தொழில். அதாவது பனை மரத்தில் ஏறி பதநீர் இறக்கி கருப்பட்டி தயாரிக்கக்கூடிய தொழில். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தொழிலை சார்ந்த தொழிலாளர்கள் எங்கள் சுற்று வட்டாரத்தில் ரொம்ப அதிகம். ரொம்ப கடினமான உடல் உழைப்பு நிறைந்த பனைமர தொழிலாளர்களோட சாப்பாடு முறைகளில் ரொம்ப இன்றியமையாத பாரம்பரியமான அந்த தடிமனான அரிசி சாப்பாடு. இந்த சிகப்பு அரிசி, சம்பா சிகப்பு அரிசி, அந்த அரிசிக்கு பலவிதமான பெயர் சொல்லுவாங்க. கார அரிசி, சிங்கிள் அரிசி, மட்டை அரிசி அப்படின்ட்டு. அந்த அரிசி சாப்பாடு ரொம்ப தடிமனாக இருக்கும். ஒரு அரிசியும் ரொம்ப சத்து நிறைந்த அரிசி. அப்படியான அரிசி சாப்பாட்டை தான் இந்த பனைமர தொழிலாளர்கள் அவங்களோட உணவு முறையில் ரொம்ப முதன்மையான ஒரு சாப்பாடு. சொல்லுங்க, ஐடியா சொல்லுங்க. அதோட கூட போலாமா? ஒவ்வொரு ஆடு யாரு இருந்தாலும் முன்ன போகுது. ஆனா அந்த ஆட்டையும் பார்க்கணும். சமையல் வேலை நடக்குதாமா? குழம்புமா? குழம்புலாம் நேற்று வச்சது இருக்குது. நேற்று வச்சிட்டிங்களா? என்ன குழம்பு? கருவாட்டு குழம்பா? இப்போ நேற்று வச்ச குழம்பு சுட வச்சு இப்போ மதியம் சாப்பிடுவீங்க? சாப்பிடுவோம். என்ன நைட் சாயங்காலம் வெள்ளம் முடிச்சுட்டு அப்புறம் ஏதாச்சும் ஒரு குழம்பு வச்சுக்கிறது. சரிம்மா. பரு அரிசியாம்மா? பரு அரிசி. இது மட்டை அரிசியாம்மா? மட்டை அரிசி தான். இது என்ன சரியா ஓலெல்லாம் போடலையாம்மா? ஓலை போடல. இந்த மாதிரி தான் ஓலை போடணும். பதினெல்லாம் காய்ச்சிட்டிங்களா? பதினெல்லாம் காய்ச்சிட்டேன். இப்போ நீங்கள் வேற ஊர் என்னம்மா? கன்னிராஜபுரம். கன்னிராஜபுரம். அங்கேருந்து இங்கே பனை தொழிலுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கோம். வருஷம் இங்கே தான் வருவீங்களா? ஆமாம், இதே இடத்துல செய்வோம். ஐயாவுக்கு என்ன வயது இருக்கும்? அவங்களுக்கு 60 வயசு. 60 வயசுக்கு மேலே இருக்கும். இப்போவும் பனை செய்கிறாங்க. ஆமாம். அந்த முட்டு வலினால தான் அதிகமாக பனை செய்ய முடியல அவங்களால. முதல் 40-50 செய்வாங்க. இப்போ அவ்வளோலாம் செய்ய முடியாது. இப்போ இந்த அரிசி தான் உடலுக்கு சக்தி கொடுக்குமாம்மா? இது நாங்கள் இது இப்போ நம்மனா காலையில் ஒரு தண்ணி குடிக்க கொஞ்சம் இது நல்லா இருக்கும். வெள்ளை அரிசி கஞ்சி சோறு அந்த அரிசி சோறு தண்ணி நல்லா தெரியாது. இதை தான் பொங்கிக்கிறது. ரேஷன் அரிசி வாங்கி பொங்குவாங்க. நாங்கள் ரேஷன் அரிசி கோழி இதுகளுக்கு போடுவோம். எப்பமாச்சும் ஒரு நேரம் பொங்குவோம். ரேஷன் அரிசியும் பொங்கிக்குவோம். அது மட்டை அரிசி மாதிரி. ஆனால் இங்கே பனங்காட்டுக்குள்ளே இந்த வேலைக்கு இந்த அரிசி தான் நல்லா இருக்கும். உடம்புக்கு சக்தியாக இருக்கும். நல்லா இருக்கும். இல்லை நூற்றா தான் வாங்கிட்டு வருவேன். சரிம்மா. இங்கே உங்களுக்கு வெளிச்சமா லைட் இருக்கா? வச்சிருக்கீங்களா? இப்போ இந்த அரிசி தான் நம்ம பனங்காட்டில் உள்ள மக்கள் அதிகமாக சாப்பிட்றது. ஆமாம். அப்படி கையில் எடுத்து காட்டுங்கம்மா. ஆமாம், சோறு பெருசாக இருக்கும். இப்போ மென்று சாப்பிடணும்னு இல்லை, அந்த சோறு சாப்பிட்ற மாதிரி இது சாப்பிடுவாங்க. இதை சாப்பிடாம அந்த வெள்ளை சோறு சாப்பிட்றவங்க அதை தான் சாப்பிடுவாங்க. இப்போ ஆனால் பனை ஏறுறவங்க பெரும்பாலும் இதுதான் சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்டா தான் திடனா இருக்குமா? திடனா இருக்கும். கொஞ்சம் நல்லா பசியும் தாங்கும்னு சொல்லி சாப்பிடுவாங்க. கழுவி உளைச்சல் இருக்காது. பழைய தண்ணி காலையில் குடிக்க நல்லா தெரியும். நல்லா இருக்கும். காலையில இந்த தண்ணி சாப்பாட்டுக்கு இந்த அரிசி சாப்பாடு நல்லா இருக்கும். அது வெள்ளை அந்த அரிசி சாப்பாடு கஞ்சி பழசுக்கு நல்லா இருக்காது. எப்போ பார்த்தாலும் நம்ம 2 நேரம் 3 நேரம் உழ வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்காக இதை வாங்குவோம். இது ஆனால் ரொம்ப நேரம் வேகும்லம்மா? ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 1 மணி நேரம் ஆகுமா? 1 மணி 1.5 மணி நேரம் ஆயிரும். 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ அந்த அரிசினா 1/2 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் வந்துடும். அந்த அரிசி வாங்கி வச்சுப்பேன். எங்கேயாச்சும் அவசரமாக போகணும் அப்படின்னா அதை போட்டு வச்சுட்டு போவேன். சரிங்கம்மா.
நம்ம பேருங்கம்மா? எங்கள் பேரா? ஆ. என் பேர் பாப்பா. பாப்பா. ஐயா பேர்? அது பேர் பெரியசாமி. பெரியசாமி. இப்போ காலையிலே வந்து இந்த வடு தண்ணி குடிக்கக்கூடிய பழக்கமும் உண்டு நம்ம. உண்டு. ஆ. இப்போ இதில்மா வடு தண்ணியை வடிக்கும் போது சுடுசோரில் கருப்பட்டியை கடிச்சிட்டு சாப்பிடுவீங்கல்ல? அப்பவும் குடிப்பாங்க. ஆ. அது முன்னாடி குடிக்குங்க, இப்போ எது குடிக்குது? இப்போ உள்ள பசங்க அப்படி யாரும் விரும்புறது இல்லை. விரும்புறது கிடையாது. ஒரு செல்வம் இருக்காது. பணச்சீவர்களுக்கு நமக்கு என்ன செல்வம் இருக்கு? இப்போ வெள்ளாமக்காரவங்களுக்கு வெள்ளாம விளையலைன்னா அவங்களுக்கு நஷ்டடிக்கு ரூபா அது எடுக்காங்க. அதெல்லாம் போனது எங்கள் வீடு தான் தீப்பிடிச்சி ஒரு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் எல்லாட்டும் இருக்கும்போது இதுதான் புணங்கம். இப்போ எல்லா அரிசியும் வருது. உங்களுக்கு ஆனால் இந்த அரிசி சாப்பாடு தான் பிடிக்கும். இதான் நல்லாவும் இருக்குமா? இந்த அரிசி சாப்பாட்டுக்குயா என்ன குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும்? மீன் குழம்பு. மீன் குழம்பு. மீன் குழம்பு கரெக்டாக சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். வேற இந்த சாம்பார்லாம் இதுக்கு செட் ஆகாதா? நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு சாப்பாடு நல்லா இருக்கும். தினசரினா இந்த அரிசிக்கு வந்து மீன் குழம்பு தான் நல்லா இருக்கும். என்ன எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும்.